வணக்கம். குறள் 548. என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன். என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்காரு. என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் அப்படிங்கிறது குறள். அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோம். ஆராய்ந்து நீதி செலுத்தாமலும் குடிமக்கள் பார்வைக்கு எளிதாய் இல்லாமலும் உள்ள அரசன் தாழ் நிலை அடைந்து தானே கெடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆராய்ந்து நீதி செலுத்தாமலும் ஒரு குற்றத்தை ரெண்டு பேர் ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அதில் நல்லவன் கெட்டவன் எப்படி செய்கை, இவனுடைய செய்கை என்ன இவனுடைய செய்கை என்னன்றது ஆராய்ந்து நீதி வழங்கணுமா. இவன் பாட்டுக்கு காதில் கேட்டோன்னே நீதி சொல்லிடக்கூடாது. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை ஆராய்ஞ்சு நீதி வழங்கணும். அந்த ஆராய்ந்து நீதி செலுத்தாமலும் குடிமக்கள் பார்வைக்கு, குடிமக்கள் முன்னாடி டோபமாக நகை நட்டையும் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு அலையக்கூடாது. அவன் எளிமையாக இருக்கணும், தூய்மையானவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவனை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா மக்கள் பார்வைக்கு எளிதாய் இல்லாமலும் உள்ள அரசன் தாழ்நிலை அடைந்து தானே கெடுவான். அப்படி எளிமையா இல்லாதவன் அப்படிப்பட்ட ஒரு அரசன் தாழ்நிலை அடைந்து தாழ்மையா கீழே போயிடுவான். அவன் வாழ்க்கையே மட்டமாக போயிடும். அப்படி கீழ்நிலை அடைந்து தானே கெடுவான், அவனை கெட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான். ஆராய்ந்து நீதி செலுத்தாமலும் குடிமக்கள் பார்வைக்கு எளிதாய் இல்லாமலும் உள்ள அரசன், மக்கள் பார்வைக்கு அவன் எளிமையானவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த மக்கள் அவனை மதிக்கிறாங்க. பார்வைக்கு எளிதாய் இல்லாமலும் உள்ள அரசன் தாழ்நிலை அடைந்து தானே கெடுவான் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. ஆராய்ந்து நீதி சொல்லணுமா. ஏவன் நல்லவன் கெட்டவன், தப்பு செஞ்சது யாரு தவறு செஞ்சது யாருன்னு சொல்லி ஆராய்ந்து நீதி செலுத்தலைன்னா குடிமக்கள் பார்வைக்கு எளிதாய் இல்லாமலும் உள்ள அரசன் தாழ்நிலை அடைந்து தானே கெடுவான். அவனுக்கு அடுத்தவன் தான் அவனை கெடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவன் தாழ்நிலை அடைஞ்சு தனக்குத்தானே அவனே கெட்டுருவான் அப்படின்னு சொல்லித்தான் இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.